பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நம்ம தொடர்ச்சியா இந்த வாரம் பார்க்க போகிற ஒரு காரியம், எதுல நம்ம அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு எந்த காரியத்தில் தேவ பிள்ளைகளாகிய நீங்க நானும் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க. முற்கோபி மதிகேட்டை செய்வான். முற்கோபி அதாவது ரொம்ப முன்னாடி நம்ம கோவப்படக்கூடாது. முன்கோபி அதாவது எந்த காரியத்தை குறிச்சும் நம்ம நிதானமா யோசிக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம யோசனை பண்ணி செயல்பட்டோமானால் கர்த்தர் நம்மளை அதிகமா ஆசீர்வதிப்பார். ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் பார்ப்பது உண்டு. என்ன அப்படின்னா, என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது, என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா உடனே கோபம், அந்த முன்னாடி வர அந்த கோபம் நமக்கு ஆசீர்வாதத்தை இழந்து போகும்படி செய்யும். பிரியமான சின்னமே, ஒரு தடவை 2 தடவை யோசனை பண்ணுங்க. உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா ஃபுல்லா அவங்க பேசி முடியட்டுமே. அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு சொல்லி செவி கொடுத்து கேளுங்க. நமக்கு அதனால ஒண்ணும் ஆக போறது கிடையாது. 2வது, போன்ல பேசுறதா இருந்தாலும் சரி, நீங்க ரொம்ப தயவு செஞ்சு யோசனை பண்ணி பேசணும். ஏன்னா வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய வாயில சொல் பிறவாததுக்கு முன்ன அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்முடைய வாயின் வார்த்தைகளால அவர் நம்ம துக்கப்படுத்தணும் அப்படின்னா, அதுக்கப்புறமா போய் ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா, எனக்கு ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, பலத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்கவே முடியாது. உங்களுக்காகவும் எனக்காகவும் வேற எந்த ஊழியக்காரர் ஜெபித்தாலும் கர்த்தர் செவி கொடுக்க மாட்டார். ஏன்னா ஆண்டவர் சொல்றது ஒன்னே ஒண்ணு, நீ அமைதியா இரு. இயேசு கிறிஸ்து பாருங்க, நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். இயேசு கிறிஸ்து இதோ இந்த உலகத்துல வாழ்ந்த அந்த 33 வருஷத்துல எந்த இடத்துலயுமே அவ்வளவு சுலபமா கோபமே பட்டிருக்க மாட்டார். ஆனா இயேசு கிறிஸ்து கோபப்படணும் அப்படின்னா நிறைய சம்பவங்களை சொல்லலாம், நிறைய சூழ்நிலைகளை சொல்லலாம். ஏன்னா ஃபுல்லா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை கோபப்படுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. ஏன்? சீஷர்கள் அல்லும் பகலும் சீஷர்கள் கூடவே இருக்கிறாங்க. சீஷர்கள் கூட இயேசு கிறிஸ்துவை கோபப்படுத்துறதுல ரொம்ப இதா இருந்தாங்க இல்லையா? ஆனா இயேசு என்ன செஞ்சார் பாருங்க, எங்கேயுமே கோபப்படல. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஒரே ஒரு இடத்துலதான் கோபப்பட்டாரு. தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய ஆலயத்தை கள்ளர் கோகையை போல, புறா விக்கிற இடத்தை போல மாற்றின போதுதான் அவர் கோபம் அடைந்து சாட்டை எடுத்தார். வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான சின்னமே, இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கோபப்படுறது தப்பு. அதுலயும் முன்கோபியா நீங்களும் நானும் இருக்கிறோம் அப்படின்னா அது தப்புன்னு வேதம் சொல்லுது. அப்ப அந்த முன்கோபி எதை இழக்கிறாங்க அப்படின்னா, நிறைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். அதுல முதல் ஆசீர்வாதம் கர்த்தர் நம்ம கொடுத்த சரீர ஆசீர்வாதம். சரீரத்துல தேவையில்லாத பலவீனம் வந்துடும், பிபி ஹை ஆகும், சுகர் தேவையில்லாம நமக்கு வந்துடும். அப்ப முன்கோபம் எத்தனை வியாதிகளுக்கு ஒரு வித்தா இருக்கு பாத்தீங்களா? அப்ப தயவு செய்து இந்த முன்கோபத்தை முதல்ல விடுங்க. ஏன்னா ஆண்டவர் இதை பிடிக்கலன்னு சொல்லி வெறுக்கிறேன்னு சொல்றாரு. இதை நம்ம முன்கோபத்தை நம்ம வாழ்க்கையில வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்மள ஆசீர்வதிக்க முடியாது. சரி, என்னங்க செய்யறது விடுறதுக்கு அப்படின்னு சொன்னா சிம்பிளா நான் சொல்லித்தரேன். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த முன்கோபம் வேணாம்ப்பா. வசனத்துல நீங்க சொல்லியிருக்கிறீங்க இந்த முன்கோபம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, அதனால தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய ஆவலாக இருக்கிறார். இப்ப என் கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, முன்கோபியா நாங்க இருக்கக்கூடாதுங்கிறதுல நீர் சித்தமா இருக்கிறீரப்பா. தகப்பனே, முன்கோபியாய் நாங்க செயல்படாதபடிக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுவீராக. தகப்பனே, உண்மை போல நாங்க வாழணும், யார் மீதும் கோபப்படாதபடிக்கு ஆண்டவரே திடமாய் யோசனை செய்து உங்களுடைய நாமத்தினால ஆண்டவரை வாழ கர்த்தர் நடத்துவீராகன்னு சொல்லி எங்களை தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. முன்கோபத்தை வைத்து வைத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். சரீரத்துல ஆசீர்வாதம் பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிற காரியங்களில ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.